திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். நீர் அது சேகரிக்கப்படும் கலைஞர்களின் உருவை அடைவது போல் வந்தியத்தேவனும் தொடர்ந்து தான் பழகும் மனிதர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டிருந்தான். சுத்த வீரனான அவனுக்கு இது பெரும் மனக்குறையை தந்தது என்றாலும் அவனால் அப்போதைக்கு வேறு ஒன்றும் செய்ய தோன்றவில்லை. ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது அவனுடைய பூர்வ குடி. அவனது வீரத்திற்கு அங்கீகாரமே அவன் உதித்த குடியை சார்ந்துதான் அளிக்கப்படுகின்றது. வானர்குலத்தைச் சேர்ந்தவன் என்பது தவிர இவனை பற்றி வேறு தகவல்களை அறிந்திராத நிலையில் அவன் காலநதியின் ஓட்டத்தின் வேகத்திற்கு நாணலை போல் வளைந்து கொடுக்கத்தான் முடிந்தது. அதனால்தானே வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்த கர்ணன் தன் பிறப்பிற்கு ஒரு அங்கீகாரமில்லையே என்று வருந்தினான். ஒரு நாள் மணமகன், ஒரு நாள் இளவரசனின் தோழன், ஒரு நாள் தூதன், ஒரு நாள் மன்னருடன் சந்திப்பு, ஒரு நாள் கைதி என்று தன் வாழ்க்கை விசித்திரமாக கழிவதாக அவனுக்கு தோன்றியது. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை பிறர் அலைக்கழிப்பது போதும். வந்தியத்தேவன் என்கின்ற இந்த அடையாளமே போதும். உலகில் எங்காவது ஒரு மூலையில் நான் பிழைத்துக் கொள்கிறேன். என்னை இயக்குவதாக கூறி அந்த மனிதர்கள் பிடியிலிருந்து நழுவிச் சென்றாலே போதும். தொடர்ந்து இப்படி நான் அலைக்கழிக்கப்பட்டேன் என்றால் விரைவில் நான் பித்தனாகி விடுவேன். தனது கைகளால் வந்தியத்தேவன் தன் தலையிலேயே ஓங்கி அடித்து கொண்டான். அன்று முழுவதும் அதே மனநிலையில் இருந்தாலும் மனதின் மூலையில் ஒரு சந்தேகம். அந்த ஓலையில் கூறியது போல் அன்றிரவு அவன் சிறையிலிருந்து தப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுமா? சிறை அதிகாரி ஒருவர் பிற்பகல் அவனை நாடி வந்தார். மன்னரின் அறையில் நுழைந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவரை தகவலான தகவல்களை கூறி அச்சுறுத்த முயன்றாய் என்பதுதான் உன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று கூற வந்தியத்தேவன் மனம் வெதும்பினான். ஐயோ, இளவரசர் ஆதித்த கரிகாலர் என்னை நம்பி ஒப்படைத்த காரியத்தை நான் பாழ் செய்து விட்டேனா? பழுவேட்டரையர்கள் கண்முன் நில்லாதே என்று தலைப்பாடமாக சொல்லி அனுப்பினாரே, நான் கடம்பூரில் தங்கியது தவறோ? அப்படி தங்கியதால் தானே அரச குடும்பத்துக்கு எதிராக நடைபெறும் சதிகளை அறிய முடிந்தது. சிறையிலிருந்து மீண்டதும் உடனே இளவரசரை சென்று சந்தித்து கடம்பூரில் நடைபெற்ற உரையாடல்களை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். தனக்குள் வந்தியத்தேவன் நினைத்து கொண்டான். அன்று இரவு மற்ற கைதிகள் எல்லோரும் உறங்கச் சென்று விட்டனர். வந்தியத்தேவன் சிறையில் இருந்த பகுதியில் ஒன்றிரு கைதிகள் மட்டுமே இருந்தனர். அவர்களும் உறங்கச் சென்றுவிட சிறைச்சாலையில் மையான அமைதி நிலவியது. வந்தியத்தேவன் ஓலையில் குறிப்பிட்டபடியே தன்னை விடுவிக்க யாராவது வருவார்களா என்று ஆவலோடு காத்திருந்தான். நடுநிசி வேளை. சிறைச்சாலையின் இரும்பு கதவு திறக்க ஒரு காவல் அதிகாரி வந்தியத்தேவனின் அறையை நோக்கி வந்தார். அவன் முகத்தை கூட ஏறிட்டு நோக்கவில்லை. அறைக்கதவின் பூட்டினை திறந்தவர் ஒதுங்கி நின்றார். ஐயா, என்னை சிறையில் இருந்து விடுதலை செய்தவர் யார்? அதை மட்டுமே கூறுங்கள். வந்தியத்தேவன் கூறினான். உங்கள் சிறையின் கதவை திறந்துவிட வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்ட கட்டளை. நீங்கள் தப்பிச் செல்வதை பார்க்கவில்லை. சிறையின் பிரதான வாயில் வழியாக நீங்கள் சென்றால் பிரச்சனைகள் எழலாம். படிகளில் ஏறி இரும்பு கதவை கடந்து வலதுபுறமாக உள்ள இடைக்கழியில் நேரே சென்றால் சிறைச்சாலையின் அடுக்கலையை அடையலாம். அடுக்கலைக்கு விறகுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு சிறிய வாயில் உள்ளது. அதன் வழியாக சென்றால் வெண்ணாற்றங்கரையின் வம்புலான் சோலையில் நுழையலாம். அதை கடந்து வெண்ணாறு பாய்கின்றது. அதன் பிறகு உங்கள் சாமர்த்தியம் என்று கூறியபடியே அந்த காவல் அதிகாரி ஒதுங்கி நிற்க வந்தியத்தேவன் படிகளை நோக்கி விரைந்தான். சிறைச்சாலையின் இரும்பு கதவை கடந்து வலதுபுறமாக இருந்த இடைக்கழியில் நுழைந்து ஓட்டமும் நடையுமாக தொடர அந்த அதிகாரி கூறியது போல் சிறை கைதிகளுக்கு உணவு தயாரிக்கும் அடுக்களை தென்பட அதற்குள் நுழைந்தான். பெரிய கட்டை அடுப்புகள் கரியும் சாம்பலும் நிறைந்து இன்னும் கதகதப்புடன் விளங்க ஒரு பூனை அந்த கதகதப்பை அனுபவித்து கொண்டு நிம்மதியாக அருகில் கிடந்தது. வந்தியத்தேவன் உள்ளே நுழைந்ததும் சோம்பலுடன் ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்துவிட்டு மீண்டும் தன் உடலில் தன் தலையை புதைத்து கொண்டது. வந்தியத்தேவன் சுற்றிலும் பார்க்க அடுக்கலையின் மறுபக்கம் சிறு கதவு ஒன்று தெரிந்தது. அது திறந்து கிடந்தது. அதன் வழியாக தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான். வழியெங்கும் இருபுறமும் விறகுகள் அடுக்கப்பட்டிருந்தன. வந்தியத்தேவன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க அவன் முகத்தில் திடீரென்று குளிர்காற்று தாக்கியது. காவல் அதிகாரி குறிப்பிட்டிருந்த சோலைக்கு தான் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் காற்றில் மரங்கள் தங்கள் கிளைகளை அசைத்து கொண்டு நர்த்தனமாட இரவு பறவைகள் கூவிக்கொண்டிருந்தன. என்னை தப்பிக்கச் செய்தவர் யாராக இருக்கும்?
அவ்வப்பொழுது மனதில் எதிரொலித்த கேள்வியை புறம் தள்ளினான் வந்தியத்தேவன். முதலில் தப்பிச் செல்லுவோம், பிறகு அந்த கேள்விக்கு விடை தேடலாம் என்று நினைத்தபடியே சோலையின் ஊடே நடந்தான். தொலைவில் சிறு புள்ளியாக ஒளி தெரிய அதை நோக்கி வேகமாக நடந்தான். அந்த புள்ளி வளர்ந்து கொண்டே வர அருகே சென்றதும் தான் அது ஒரு தீப்பந்தத்தின் ஒளி என்பது புலப்பட்டது. ஒருவன் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு நிற்க, மற்றொருவன் கையால் தன் குதிரையின் கடிவாளத்தை பற்றியபடியே பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இரவு வேளை ரோந்து காவலர்கள் என்பதை புரிந்து கொண்டதும் சட்டென்று திரும்பி சோலைக்குள் ஓடத் தொடங்கினான் வந்தியத்தேவன். ஆனால் அதற்குள் அவனை கண்டுவிட்ட அந்த காவலர்கள் அவனை விரட்டியபடி ஓடிவர வந்தியத்தேவன் தன் ஓட்டத்தின் வேகத்தை அதிகரித்தான். சிக்கிக்கொண்டால் மன்னரின் அறைக்குள் நுழைந்து அவரை அச்சுறுத்திய வழக்கோடு இப்பொழுது தப்பிச் செல்ல முயன்ற வழக்கம் சேர்ந்துவிடும் என்பதால் காவலர்களிடம் சிக்கக்கூடாது என்கின்ற உத்வேகம் தோன்ற அவனது வேகம் தன்னால் அதிகரித்தது. இனியும் தன்னால் ஓட முடியாது என்கின்ற நிலை தோன்ற சற்றென்று இரண்டு புறமும் பார்த்தான். பிரம்மாண்டமான மாளிகை ஒன்றிரண்டு தீபங்கள் ஒளிவிட அவன் முன்பாக பறந்து விரிந்து என்னுள் அடைக்கலம் தேடு என்று கூற சட்டென்று அந்த மாளிகையை நோக்கி ஓடினான். மாளிகையின் பின்புற மதில் என்பதை உணர்ந்து அருகில் இருந்த மரத்தில் விடுவிடுவென்று ஏறி அந்த மாளிகையின் மதிலின் மீது தாவி மறுபுறத்தில் குதித்தான். குதித்த பிறகுதான் அந்த மதிலின் உயரத்தையே உணர்ந்து கொண்டான். நிலத்தை நோக்கி வேகமாக சரிந்த வந்தியத்தேவன் தன்னை சுதாரிப்பதற்குள் கீழே வைக்கப்பட்டிருந்த மலர் தொட்டிகளின் மீது விழுந்தான். அவனுடைய பாரம் தாங்காமல் மண் தொட்டிகள் உடைந்தன. கை மற்றும் கால்களில் ஏற்பட்ட சிராய்ப்புகளை லட்சியம் செய்யாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். மாளிகையின் நந்தவனத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அங்கே இருந்த மகிழ மரத்தடியில் சென்று அமர்ந்து கொண்டான். அடுத்து என்ன என்று யோசித்தபடியே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் செவியில் நூபுரங்கள் ஒலிக்கும் இனிமையான சத்தம் கேட்டது. மாளிகையின் பின்புற படிகளில் இறங்கி ஒரு நங்கை வந்து கொண்டிருந்தாள். கையில் ஒரு விளக்கு. நல்ல உயரமாக இருந்த அந்த பெண்ணின் உருவம். நேராக வந்தியத்தேவன் அமர்ந்திருந்த மகிழ மரத்தை நோக்கி வந்தாள் அவள். வந்தனங்கள் வந்தியத்தேவரே, சிறையிலிருந்து தப்பித்த மகிழ்ச்சியை உணர்த்த மகிழ மரத்தடியில் அமர்ந்திருக்கின்றீரோ என்று கூறிவிட்டு கலவென்று சிரித்தாள் அந்த பெண். அவனுக்கு முத்திரை மோதிரம் அளித்திருந்த நந்தினிதான் அங்கே நின்றிருந்தாள். பழுவூர் அரசி, இது தங்கள் மாளிகையா? வியப்புடன் எழுந்து நின்றான் வந்தியத்தேவன். மிக நன்றாக இருக்கிறது கதை. உங்களை சிறையிலிருந்து தப்பிக்க வைத்து நீங்கள் என்னை நாடி வருவீர்கள் என்று வாயிற்புறம் பன்னீர் சந்தனத்துடன் காத்திருக்க பின்புறம் வழியாக பதுங்கி வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீரே, உள்ளே வாரும், நந்தினி கூறினாள். தாங்கள்தான் என்னை சிறையிலிருந்து மீட்டீர்களா? வியப்புடன் கேட்டான் வந்தியத்தேவன். பின் யார் மீட்டார்களாம்? அதற்குள் சோழ நாட்டில் உங்களுக்கு நண்பர்கள் ஏற்பட்டு விட்டார்களா? நீங்கள் மன்னரின் அறைக்குள் சென்றதுமே நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் யூகித்து விட்டேன். நல்ல வேளையாக தங்களது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தேன். எனவேதான் என்னால் உங்களை உடனே மீட்க முடிந்தது. விளக்கை ஏந்தியபடி நந்தினி முன்னால் நடக்க அவளை பின்தொடர்ந்த வந்தியத்தேவன் சற்றே தயங்கி நின்றான். இந்த வேளையில் நான் உள்ளே வரலாமா? சங்கடத்துடன் அவன் கேட்க அவனை கேலியுடன் திரும்பி பார்த்தாள் நந்தினி. கவலைப்படாதீர்கள், என் கணவர் இன்னும் கடம்பூரிலிருந்து திரும்பவில்லை. திருக்கோவிலூர் சென்றுவிட்டு நாளை காலைதான் வருகின்றார். நந்தினி கூறியதும் வந்தியத்தேவன் அவளை சங்கோஜத்துடன் நோக்கினான். அப்படியென்றால் கட்டாயம் நான் உள்ளே வரமாட்டேன். உங்கள் கணவர் இல்லாத நிலையில் நான் உங்கள் மாளிகைக்குள் வருவது சரியல்ல, வந்தியத்தேவன் கூற நந்தினி கலகலவென்று சிரித்தாள். நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் தங்களுக்கு உதவியதும் இப்பொழுது உள்ளே அழைப்பதற்கும் காரணம் நான் தங்கள் மேல் மோகம் கொண்டிருப்பதால் தான் என்று நினைக்கின்றீர்களா என்ன? உங்களை சல்லாபிக்கு அழைக்கவில்லை. நீங்கள் ஒரு தூதன். பட்டத்து இளவரசரிடமிருந்து வந்திருக்கிறீர்கள். ஓலையை மன்னரிடம் ஓலையுடன் சந்தித்தீர்கள். மேலும் கடம்பூரில் நடைபெற்ற நிகழ்வுகளை அறிந்துள்ளீர்கள் என்று என் கொழுந்தனும் கூறினார். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பழுவூர் அரசி. ஒரு தூதுவரை சந்திக்க ஒரு அரசி விருப்பப்படும் போது வரவேண்டியது தூதரின் கடமை. அரசியல் ரீதியாக நிகழப்போகும் இந்த சந்திப்பை கொச்சைப்படுத்த முயலும் தங்களை மீண்டும் அந்த இடத்திற்கே என்னால் திருப்பி அனுப்பிவிட முடியும். ஆனால் தங்களைப் போன்று சூழ்நிலைக்கு ஏற்ப உணர்ச்சி வசப்படுபவள் நான் இல்லை. அமைதியாக என் பின்னால் வாரும். நாம் சந்திக்கப் போவது என்னுடைய விருந்தினர் அறைதான் என்று கூறியபடியே நந்தினி முன்னே நடக்க அவளை பின்தொடர்ந்தான் வந்தியத்தேவன்.
வழக்கமாக சேர நாட்டு பெண்களைப் போல் முத்துச்சரங்கள் ஊசலாட ஆண்டாள் கொண்டையாக தன் கூந்தலை சிங்கரித்து கொள்ளும் அவள் இரவு வேளை என்பதால் கூந்தலை அலங்கரிக்காமல் அப்படியே புரள விட்டிருந்தாள். காற்றில் அலை வாய்ந்த அவளது கூந்தல் அவள் வெண்ணிற ஆடையில் புரள பொழுது பார்க்கடலில் நாகம் ஊறுவது போல் தோன்றியது. காதில் ஊசலாடி கொண்டிருந்த அவளது குண்டலங்கள் அவனை மகிழ்விக்க நடனமாடுவது போல் தோன்றிட, சிறு வயது முதலாக பெண் வாடையே இன்றி வளர்ந்தவன் பால்யம் முதல் வாலிபம் வரையில் சிங்கவேழ்குன்ற காடுகளில் வீரபத்திரர்களின் குழாமில் வளர்ந்திருந்ததால் பெண்களையே சந்தித்ததில்லை. முதல் தடவையாக அவன் பேசி பழகிய பெண் வைதுப மன்னரின் மகள் வினயமாதேவிதான். அதற்கு பிறகு பல பெண்களை பார்த்திருந்தாலும் இப்பொழுது அவன் பார்த்திருக்கும் நந்தினி பெண்களிலேயே உயர் ரகம் என்பதை உணர்ந்து கொண்டான். 4 வகை பெண்களான அத்தினி, சித்தினி, சங்கினி மற்றும் பத்மினி வகையில் இவள் பத்மினி வகை பெண். இன்னொருவரின் மனைவி என்றாலும் அவனால் நந்தினியின் அழகை ரசிக்காமலே இருக்க முடியவில்லை. 64 விழுப்புண்களை பெற்றதனால் பழுவேட்டரையருக்கு பெருமையா, அல்லது காண்பவரை மயங்கி விழ வைக்கும் பெண்ணான நந்தினியை மணந்ததால் அவருக்கு பெருமையா? மாளிகையின் பின்புறப்படிகளில் அவனை வழிநடத்திச் சென்ற நந்தினி ஒரு விஸ்தாரமான கூடத்திற்குள் நுழைந்தாள். இதுதான் என் விருந்தினர் கூடம். சற்று நேரம் உறங்க வேண்டுமென்றால் நீங்கள் அதோ அந்த அறையில் உறங்கலாம். ஓய்வெடுத்த பிறகு நிதானமாக பேசலாம். முதலில் பசியாருங்கள், பிறகு நாம் பேசுவோம் என்றாள் நந்தினி. வந்தியத்தேவனுக்கு உண்மையிலேயே நல்ல பசி. கனிகளை உண்டுவிட்டு கூளைப்பாலை மிச்சம் வைக்காமல் குடித்ததும் தான் நந்தினியை நிமிர்ந்தே பார்த்தான். நான் கடம்பூரிலிருந்து வரும்பொழுது எனது சிவிகையை நிறுத்தி திருமலை நம்பி கூறச் சொன்னதாக ஏதோ தகவலை சொல்ல வந்தீரே, அது என்ன? நந்தினி கேட்டதும் வந்தியத்தேவன் சற்றே தயங்கினான். அந்த வைணவன் ஏன் அப்படி சொன்னான் என்று தெரியவில்லை. ஒரு அரசியை பார்த்து கூறத்தகாத வார்த்தைகள்தான். அப்போது எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது தங்களது பெருமைகளையும் அதிகாரத்தையும் கண்டுவிட்ட பிறகு அந்த வைணவன் கூறிய வார்த்தைகளை தங்களிடம் தெரிவிப்பது முறையான செயலாகாது, வந்தியத்தேவன் கூறினான். பரவாயில்லை, கூறுங்கள். மிக அழகாக புன்னகை ஒன்றை சிந்தின நந்தினியின் அதரங்கள். அந்த வைணவன் தங்களை சிறு வயது முதலேயே அறிந்தவன் என்றான். நீங்கள் படும் சிரமங்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி உள்ளதாம். அவன் உங்களை தன் பாதுகாப்பில் வைத்திருப்பானாம். நீங்கள் விண்ணகரங்களை சுற்றி வந்து கைங்கரியங்களை செய்து நிம்மதியுடன் வாழலாம் என்று கூறச் சொன்னான். வந்தியத்தேவன் கூறியதும் நந்தினி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினாள். அந்த இரவு வேளையில் அவள் நகைப்பொலி அந்த கூடத்து சோறுகளில் மோதி எதிரொலித்தது. அதற்கெல்லாம் காலம் கடந்துவிட்டது என்று நான் பதில் கூறியதாக அவனை சந்திக்கும் பொழுது தெரிவித்து விடுங்கள். இதை சொல்வதற்காக என் சிவிகையின் பின்பக்கமாக ஓடி வந்தீர்கள்? தொடர்ந்து சிரித்தபடியே கேட்டாள் நந்தினி. இல்லை, உண்மையில் நான் தங்களை சந்திக்க வரவில்லை. சிவிகையில் இளவரசர் மதுராந்தகர் இருப்பார் என்று நினைத்துதான் தங்களுடைய சிவிகையை விரட்டி வந்தேன். ஆனால் தாங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. வந்தியத்தேவன் சிரித்தான். ஆம், ஒரு புகைத்திரையாகத்தான் நான் கடம்பூருக்கு வந்தேன். போகும்போதும் வரும்போதும் நான் தான் சிவிகையில் பயணிப்பதாக அனைவரும் நினைத்து கொள்வார்கள். ஆனால் அதன் பின்பு சந்தித்து சதிகள்தான் சிவிகையில் பயணிக்கும் என்றவுடன் வந்தியத்தேவன் நந்தினியை உற்று பார்த்தான். புகைத்திரிய என்கின்ற பதத்தை தொடர்ந்து கேட்டு வருகிறான் இவன். எல்லோருமே ஒருவர் மற்றவருக்கு புகைத்திரைதானோ? தாங்கள் சொல்வதை பார்த்தால் உங்களுக்கும் இந்த சதிகளுக்கும் தொடர்பில்லை என்பது போல் தெரிகிறதே, வந்தியத்தேவன் கூற அவனை ஆழமாக பார்த்தாள் நந்தினி. தங்களுக்கும் தங்களது செயல்பாடுகளுக்கும் என்ன தொடர்போ? நந்தினி அவனை எதிர்கேள்வி கேட்டாள். உண்மையில் அரசியாரே, எனக்கும் என் செயல்பாடுகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. உண்மையில் நான் ஒரு நாடோடி என்று தான் கூற வேண்டும். வனத்தில் குருகுல வாசம், பிறகு வாலிப வயதில் விதி என்னை எங்கெல்லாம் இழுத்துச் செல்லுகிறதோ அங்கெல்லாம் செல்கின்றேன். மற்றவர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ளுகின்றார்களே தவிர எனக்கென்று ஒரு குறிக்கோளும் இல்லை. விதிதான் எனக்கு ஆதித்த கரிகாலனின் நட்பை வாங்கி தந்தது. அதே விதிதான் என்னை மன்னர் சுந்தர சோழனின் முன்பாகவும் நிறுத்தியது. அதே விதிதான் என்னை சிறையிலும் தள்ளியது, வந்தியத்தேவன் கூறினான். அதே விதிதான் இப்பொழுது உங்களை என் முன்பாக நிறுத்தியிருக்கிறது என்றவள் தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து சாளரத்தை நோக்கி நடந்து அதன் வழியே விண்ணில் சுடர்விட்டு கொண்டிருந்த தாரிகளை வெறுத்து பார்த்தார். திடீரென்று திரும்பி தன் கைகளை கட்டிக்கொண்டு ஒயிலாக அவனை பார்த்தாள். சாளரத்தின் வழியே தென்றல் அவளது வெண்பட்டு சீலையை படபடக்கச் செய்ய அதற்கேற்றபடி அவர் கால் குழலும் அலைப்பாய விண்ணுலகத்தின் அங்கேயை போல் தோற்றமளித்த நந்தினியை கண்ணிமைக்காமல் பார்த்தான் வந்தியத்தேவன்.
போர்க்களத்தில் உக்கிரத்துடன் பாயும் மாவீரர்கள் அந்தப்புறத்திற்கு சென்றால் பெட்டிப்பாம்பாக அடங்கிவிடுவதன் தாத்பரியம் இதுதானோ? சோழ நாட்டின் வீரப்பாசறை என்று பெயர் பெற்று 64 விழுப்புண்களுடன் யாருக்கும் அஞ்சாத கிழட்டுச் சிங்கமான பழுவேட்டரையர் நந்தினியின் கட்டை விரலின் கீழ் கிடப்பதற்கு இந்த பேரழகுதானே காரணம்? வீரத்தை கட்டி போட்டு விடக்கூடியதா பெண்களின் அழகு? வந்தியத்தேவரே, தாங்கள் யார்? நந்தினி கேட்க வந்தியத்தேவன் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெல்லிய குரலில் கூறலானான். அரசியாரே, என்னுடைய பிரச்சனையே அதுதான். பால்யத்திலிருந்து நான் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கின்றேன். காட்டில் வீரபத்திர குலத்தினரால் வடக்கப்பட்டேன். வாலிப வயதில் மற்றவர்களால் பந்தாடப்படுகின்றேன். உண்மையில் என்னை வழிநடத்தி செல்பவர்கள் யார் என்பதை நான் அறியாதவன். ஆனால் என் வாழ்க்கையை நிர்ணயித்து வரும் சில மர்ம மனிதர்கள் நான் யார் என்பதை அறியாதபடிக்கு என்னை நகர்த்தி செல்லுகிறார்கள். எனவே என்னால் தாங்கள் கேட்டுவிக்கு பதில் தர இயலாது என்றான் வந்தியத்தேவன். அப்படியா? இப்பொழுது உங்கள் முறை. என்னை நீ யார் என்று கேள்வி கேளுங்கள். நான் என்ன பதில் தருகிறேன் என்று பார்ப்போம். நந்தினி சாளரத்தின் கைப்பிடியில் சாய்ந்து அமர்ந்தபடியே அவனை உற்று பார்த்தாள். வாயில் புன்னகை மிளிர்ந்திருந்தாலும் அவளுடைய கண்களில் ஒருவித கடுமை பரவி இருந்ததை கண்டான் வந்தியத்தேவன். அரசியாரே, நீங்கள் யார்? வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டான். வந்தியத்தேவரே, ஆற்றில் மூழ்கி கொண்டிருப்பவன் அருகில் மிதந்து வரும் மரத்துண்டை பற்றி உயிர் வாழ்வது போல் நாம் இருவருமே ஒரே நிலையில்தான் இருக்கின்றோம். உம்மை பற்றி எதுவும் அறிந்திராத நீங்கள் ஆதித்த கரிகாலனின் நண்பன் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை பற்றி கொண்டு நடமாடுவதைப் போல் என் மர்ம வாழ்க்கையை வெளியே சொல்ல முடியாமல் நானும் பழுவூர் அரசி என்கின்ற அங்கீகாரத்தை பற்றி கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கின்றேன். தங்களது பால்யத்தை பற்றியோ பெற்றோரை பற்றியோ தாங்கள் உண்மைகளை இதுவரை அறியாமல் கர்ணனைப் போல் வாழ்கின்றீர்கள். நானும் அப்படித்தான். கோதை நாச்சியாரை பெரியாழ்வார் கண்டெடுத்தது போல் கண்டெடுத்தவரால் வளர்க்கப்பட்டேன். பல கைகள் மாறினேன். தங்களைப் போல் ஆண்மகன்கள் நாடோடிகளாக திரிவதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் என் போன்ற பெண்களால் அப்படி திரிய முடியாதல்லவா? எனவேதான் எனது மனம் புண்ணானாலும் பரவாயில்லை என்று 64 விழுப்புண்களை பெற்றவரை நாதனாக வரித்தேன். அந்த 64 புண்களை காட்டிலும் என் மனதில் ஏற்பட்டுள்ள ரணம் மிகவும் வலியை தரக்கூடியது. இருப்பினும் இப்பொழுது நான் அரசி அல்லவா? அதனால் வலிகளை காட்டாமல் இருக்கின்றேன். நந்தினி மீண்டும் சாளரத்தின் பக்கமாக திரும்பி விண்மீன்களை வெறிக்க ஆரம்பித்தாள். தன் கண்கள் கலங்குவதை அவன் காணக்கூடாது என்பதால் நந்தினி அங்கனம் திரும்பி நின்றிருக்கிறாள் என்பதை யூகித்து கொண்டான் வந்தியத்தேவன். தன்னை போன்றே மனவேதனைகளுடன் உழலும் நந்தினியின் மீது பரிதாபம் கொண்டான் அவன். உண்மைதானே? தான் யார், தன் பூர்வகுடி என்ன என்பது போன்ற விவரங்களை இவன் அறியாவிட்டாலும் இவனுக்கு பக்கபலமாக இவனது வீரமும் நகைச்சுவை அறிவும் கூர்மையான சிந்தனையும் இருந்தது. ஆனால் பெண்ணாகிய நந்தினிக்கு பேரழகை தவிர வேறு என்ன உள்ளது? அழகு என்றாலே ஆபத்து தான். அதிலும் பேரழகு என்றால் பேராபத்து தானே. அரசியாரே, உண்மையில் தங்கள் நிலையை எண்ணி நான் வருத்தப்படுகின்றேன். என்னை விட தங்களது நிலை இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றே கூறலாம். வந்தியத்தேவன் கூறினான். வந்தியத்தேவரே, எனக்கு இப்பொழுது தேவை இந்த ஆறுதலும் பச்சாதாபமும் தான். எனக்காக கவலைப்படுபவர்கள் யாரும் இல்லை. என்ன இருந்தாலும் நான் ஒரு பெண். வாழ்க்கையில் தனியாக போராட இயலாது. பழுவேட்டரையின் மனைவி என்கின்ற பெயரில் என்னை நானே பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசபோகம் என் குறி இல்லை என்றவள் பேசுவதை நிறுத்திவிட்டு சாளரத்தின் அருகிலிருந்து வந்தியத்தேவனை நோக்கி வந்தாள். வந்தியத்தேவன் அவளை கேள்வியுடன் பார்த்தான். நான் உண்மையில் யார் தெரியுமா? அது தெரிந்தால் இப்படி என் முன் அமைதியாக அமர்ந்திருக்க மாட்டீர்கள். நான் நான் என்று நெகிழ்ந்த குரலில் தொடர்ந்த நந்தினி சட்டென்று தன் முகத்தை உள்ளங்கைகளுக்குள் புகைத்து கொண்டாள். மீண்டும் கைகளை விளக்கிய பொழுது அவள் முகத்தில் பழைய தெளிவும் உறுதியும் காணப்பட்டன. வந்தியத்தேவரே, நான் யார் என்பது இப்பொழுது முக்கியமல்ல. என்னால் ஒன்றை மட்டுமே இப்பொழுது கூற முடியும். கடம்பூரில் என் கணவர் தீட்டும் திட்டங்கள் எனக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. எனக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது யாரையும் சார்ந்திராது. என்னை மட்டுமே முன்னிறுத்தப் போகின்ற திட்டம்.
அதனை என்னால் தனியாக செயல்படுத்த முடியாது. அதற்குரிய நம்பிக்கையுள்ள வீர ஆண்மகனை நான் இதுகாரும் தேடிக்கொண்டிருந்தேன். அன்று கடம்பூரிலிருந்து திரும்பிச் செல்லும் வழியில் உங்களை பார்த்ததும் நான் தேடிக்கொண்டிருக்கும் மனிதர் நீங்கள்தான் என்று தீர்மானித்து விட்டேன். எனது திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் உதவி தேவை. நந்தினி கூறியதும் அவளை திகைப்புடன் பார்த்தான் வந்தியத்தேவன். முதல் தடவையாக என்னை பார்த்ததும் எப்படி அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டது? வந்தியத்தேவன் கேட்டான். உமது வீர லட்சணங்களை தாண்டி கம்பீரத்தை கடந்து உங்கள் முகத்தில் நிலவிய சோகத்தை கண்டேன். நிலை கண்ணாடியின் முன்பாக நான் நிற்கும் பொழுது என் முகத்தில் வடியும் அதே சோகத்தை உங்கள் முகத்திலும் கண்டேன். ஜனத்திரளின் நடுவில் ஒரு தீவைப் போல் நான் நிற்பதைப் போல் நீரும் அன்று நின்றீர். எனக்கென்று யாருமில்லையே என்கின்ற என் சோகம் அன்று உங்கள் முகத்திலும் தென்பட்டது. இப்படி காலம் நம் இருவரின் வாழ்விலும் ஒரே மாதிரியாக விளையாடுவதை பார்க்கும் பொழுது உங்களை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியாதா என்ன? நந்தினி கேட்டதும் அமைதி காத்தான் வந்தியத்தேவன். அப்படியானால் நான் தங்களிடம் உரிமை எடுத்துக்கொண்டு ஒரு கேள்வியை கேட்கலாமா? வந்தியத்தேவன் கேட்க அவனை வியப்புடன் நோக்கி புருவத்தை நெறித்தவள் தலையை அசைத்து சம்மதத்தை தந்தாள். பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலனுடன் தங்கியிருந்த நாட்களில் அவர் தங்களை பற்றி அதிகம் பேசிக்கொண்டே இருந்தார். மனதினில் அவர் தங்கள் மீது காதல் கொண்டிருக்கிறார் என்பது புரிந்தது. சொர்ணமயி காட்டிற்கு அவருடன் சென்றிருந்த பொழுது தங்கள் மீது தான் கொண்டிருக்கும் காதலை பகிரங்கமாகவே என்னிடம் அவர் ஒப்புக்கொண்டார். அவர் தங்களை காதலிப்பது தெரியும். நீங்கள் அதற்கு ஊக்கம் தருவது போல் நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. பழுவேட்டரையின் பாரியை என்கின்ற எண்ணத்தை அந்த வேளைகளில் நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள் போலிருக்கிறதே. எதற்காக ஆதித்த கரிகாலனின் ஆசையை தூண்டிவிடுகிறீர்கள்? அத்தகைய எண்ணங்களை வளர்ப்பது தவறு என்று தாங்கள் கூற வேண்டாமா? வந்தியத்தேவன் கேட்டான். உங்களுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்தது நான். அப்படி இருக்க கடம்பூரில் பழுவேட்டரையை சந்தித்து முத்திரை மோதிரத்தை பெற்றேன் என்று என் கொழுந்தன் காலாந்தகரிடம் சொல்லி கடம்பூர் சதி ஆலோசனையில் தங்களுக்கும் பங்கு இருந்தது போன்று ஏன் பேசினீர்? ஆதித்த கரிகாலன் இதை பற்றி அறிந்து கொண்டால் உங்களை சந்தேகிக்க மாட்டானா? நந்தினி கேட்க வந்தியத்தேவன் அலட்சியமாக தன் தோள்களை குலுக்கினான். நான் ஒரு ஒற்றன். காரியம் ஆக வேண்டுமென்றால் கழுதியின் காலையும் பிடிக்க வேண்டுமல்லவா? காலாந்தகரிடம் அங்கடம் பொய் உரைத்ததால் தான் மன்னரை பார்க்க முடியும் என்று அப்படி பேசினேன். இதை பட்டத்து இளவரசர் புரிந்து கொள்ளுவார். நந்தினி சிரித்தாள். அதை போலத்தான் இதுவும் வந்தியத்தேவரே. காரியமாக வேண்டுமென்றால் நீங்கள் கழுதையின் காலை பிடிப்பீர்கள். பெண்களாகிய எங்களுக்கு காரியமாக வேண்டுமென்றால் கழுதையையும் காதலிப்போம். என்னை பழுவேட்டரையரும் புரிந்து கொள்ளுவார். நந்தினி கூற வந்தியத்தேவன் அதிர்ந்து போய்விட்டான். அப்படியென்றால் ஆசைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாரே இளவரசர், அவரது இதயத்தோடு விளையாடுகிறீர்களே. நான் அதற்கு பொறுப்பாளி கிடையாது. உமக்கு தொலைதூர நோக்கம் ஒன்றுமில்லை. எனவே சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றீர்கள். எனக்கு அப்படி இல்லை. தொலைதூர நோக்கு ஒன்று இருக்கிறது. எனக்கென்று ஒரு உலகம். அந்த உலகத்தில் பழுவேட்டரையர் உட்பட யாருக்குமே இடம் கிடையாது. எனக்கு உரிமையான ஒன்றை நோக்கி நான் பயணிக்கின்றேன். அது எனக்கு மட்டுமே உரிமையானது. எல்லோரையும் விட எனக்கு மட்டுமே அதை அடைவதற்கு பாத்தியதை அதிகம். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் கூற இயலாது. என் நோக்கத்தை அடைவதற்கு உங்களால் உதவ முடியுமா? நந்தினி கேட்டாள். இதுவரை என்னை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று, அவர்கள் நோக்கம் என்னவென்றோ அறியாமல் தான் நான் செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். தங்கள் நோக்கம் என்னவென்று தெரியாது. நோக்கம் நல்லதாக இருப்பின் தங்களுக்கு ஊழியம் செய்ய நான் தயார் நிலையில் இருக்கிறேன். இதற்குத்தான் என்னை சிறையிலிருந்து தாங்கள் மீட்டிருக்க வேண்டும் என்று தெரிகின்றது. இன்னும் ஒரே ஒரு கேள்வியை தங்களிடம் கேட்கலாமா? வந்தியத்தேவன் கேட்டான். அவன் தனக்கு ஆதரவாக பணியாற்ற தயாராக இருக்கிறான் என்பதை அறிந்ததும் நந்தினியின் முகம் மலர்ந்தது. கேளுங்கள் வந்தியத்தேவரே என பளீரென்று சிரித்தாள். ஆதித்த கரிகாலருக்கு வைதம்ப இளவரசி விஜயமாதேவியிடம் திருமணம் பேசப்பட்டது. பட்டத்து இளவரசருடன் பல்லவ இளவரசன் பார்த்திபேந்திர பல்லவன், மலையமான் மகன் வானவரம்பன் மற்றும் நான் ஆகியோர் மலையமானின் உத்தரவின் பேரில்தான் வைதம்ப இளவரசியை பெண் பார்க்கச் சென்றிருந்தோம். வழியில் எனக்கு அந்த திருமணத்தில் நாட்டமில்லை. நான் வினயமாதேவியை பெண் பார்க்க விரும்பவில்லை என்றார் இளவரசர். காரணம் கேட்டதற்கு ஆதித்த கரிகாலர் என் மனதில் நந்தினியை நீக்கமர நினைந்துவிட்டாள் என்று கூற பார்த்திபேந்திரன் அவரை கடிந்து நந்தினியை வீரபாண்டியனின் மகள், அவளை மறந்துவிடு என்று கூறினார். உண்மையிலேயே நீங்கள் பாண்டியனின் மகளா? வந்தியத்தேவன் கேட்டதும் குலுங்கி சிரிக்கத் தொடங்கிவிட்டாள் நந்தினி.
வந்தியத்தேவரே, உங்கள் பெற்றோர் யார் என்று உமக்கு தெரியாதல்லவா? ஒருவேளை நீங்கள் வைதும்பு மன்னனுக்கும் அவர் மனைவிக்கும் பிறந்தவராக இருப்பீர்களோ? நந்தினி கேட்டதும் வந்தியத்தேவன் அதிர்ந்தான். அரசியாரே, இது என்ன அபத்தம்? அப்படிப்பட்ட அபத்தம்தான் என்னை பாண்டியனின் மகள் என்று அழைப்பதும். உமது பொறுப்பை வைதும்பு மன்னன் ஏற்றுக்கொண்டது போல எனது பொறுப்பை பாண்டியன் ஏற்றுக்கொண்டார். அவ்வளவே. அதற்காக என்னை அவர் மகள் என்று கூறுவதா? உம்மை போன்று இல்லாமல் என் தந்தையும் தாயும் யார் என்பது எனக்கு தெரியும். என் தந்தை மாவீரர், ஒப்பற்ற தியாகி. அவரது பெயரை இப்பொழுது என்னால் கூற இயலாது. இதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள், நந்தினி கூறினாள். சரி, உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டதும் அவனை சிநேகத்துடன் பார்த்தாள் நந்தினி. யாராவது என்னிடம் இப்படி கேட்க மாட்டார்களா என்று எவ்வளவு காலமாக ஏங்கி தவித்தேன் தெரியுமா வந்தியத்தேவரே? இப்பொழுதுக்கு என்னிடம் நீங்கள் தொடர்பு வைத்து கொண்டிருங்கள், போதும். காலம் வரும் பொழுது நமது பணிகளை தொடங்கலாம். இன்று என் மாளிகைக்கு நீங்கள் வந்த வழியாகவே இனியும் வரலாம். நம் சந்திப்புகள் நம் இருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் என்று கூறினாள். அதை தாங்கள் சொல்லவும் வேண்டுமா? இனியும் அந்த பழுவேட்டரையர் சகோதரர்களின் முகத்தில் விழிப்பேனா? அது சரி, உங்கள் நோக்கம் என்ன என்பதை மட்டுமாவது என்னிடம் சொல்லக்கூடாதா? வந்தியத்தேவன் கேட்டான். நோக்கம் என்ன என்பதை இப்போதைக்கு நான் சொல்லப்போவதில்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மட்டும் சொல்லுகின்றேன் என்றவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் கூறினாள். சோழ அரச குடும்பத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும். அரியணைக்கு வாரிசு என்கின்ற பேச்சு இருக்கக்கூடாது. சுந்தர சோழன், வானவன் மாதேவி, அருள்மொழி, குந்தவை யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. நந்தினி கூறியதை கேட்டு உறைந்து போய் அமர்ந்திருந்தான் வந்தியத்தேவன். உங்கள் பட்டியலில் பட்டத்து இளவரசரின் பெயர் இல்லையே. ஒருவேளை அவர் அரியாசனம் ஏறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ? வந்தியத்தேவன் கேட்டதும் நந்தினி அமைதியாக அவனை பார்த்தாள். நித்திய கண்டம் பூரண ஆயுள் உள்ளவர் ஆதித்த கரிகாலன். தாடாக கனிய உள்ள கனியை எதற்காக தடியால் அடித்து கனிய வைக்க வேண்டும்? நந்தினி கேட்டதும் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் வந்தியத்தேவன். எனக்கு புரியவில்லை அரசியாரே. ஆதித்த கரிகாலனை திட்டம் தீட்டி கொள்ளுவதற்கு நம் ஆற்றலை நாம் செலவழிக்க தேவையில்லை. அவரே பரலோகம் அனுப்புவதற்கு ஏற்கனவே நாள் குறித்தாகிவிட்டது. நந்தினி கூற, யார் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள்? வந்தியத்தேவன் திகைப்புடன் இருக்கையிலிருந்து எழுந்தான். இந்த கேள்விக்கு என்னிடம் மட்டுமில்ல, யுகங்கள் பல கழிந்தாலும் அதற்கு பதில் கிடையாது. சில கொலைகள் காலத்தின் கட்டாயம் என்று கூறியபடியே நந்தினியும் தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். சரி, அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள்? நந்தினி கேட்க, வந்தியத்தேவன் தனக்கு ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியிலிருந்து ஒருவாறு மீண்டும் அவளை நோக்கினான். மன்னருக்கு ஆதித்த கரிகாலர் அனுப்பிய ஓலையை கொடுத்து விட்டேன். இனி இளைய பிராட்டிக்கு அவளது தமையன் அனுப்பிய ஓலையை அளிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவனை ஆழமாக பார்த்தாள். எச்சரிக்கை வந்தியத்தேவரே, மன்னரின் அறையில் புகுந்த நீர் சிறைக்கு அனுப்பப்பட்டீர். என்னால் உங்களை சிறையிலிருந்து மீட்க முடிந்தது. ஆனால் அந்த பெண் புலியின் குகைக்குள் நுழைந்தால் நான் நினைத்தால் கூட உங்களை காப்பாற்ற இயலாது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். நந்தினி கூற, வந்தியத்தேவன் அவளை குழப்பத்துடன் நோக்கினான். எனது கிடுகிப்பிடியில் நீ ஏற்கனவே சிக்கிவிட்டாய். குந்தவையின் மடியில் உன்னை மீண்டும் சிக்கவிட மாட்டேன் என்பது போல் அவனை வெறித்து பார்த்தாள் நந்தினி. அவளுக்கு பதில் கூறாமல் தலையை மட்டும் அசைத்து அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டு வந்த வழியே நடந்தான் வந்தியத்தேவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.